கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அதிலுள்ள பாடங்கள், படிப்பினைகள் குறித்து நாம் படித்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். நேற்று பத்ரு போர் வரை உள்ள நிகழ்வுகளை பார்த்தோம். இன்று அதிலிருந்து தொடர்ச்சியாக சில சின்ன சின்ன நிகழ்வுகளை பார்த்துவிட்டு, ஹுதைபியா ஒப்பந்தத்தின் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைபிடித்த கொள்கை, அவர்கள் கடைபிடித்த பண்பை பற்றி சற்று விரிவாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். உஹத் போர் உங்களுக்கு தெரியும். பத்ரிலே தங்களுக்கு ஏற்பட்ட அந்த தோல்விக்கு பழி வாங்குவதற்காக உஹத் என்ற இடத்தில் குறைஷிகள் ஒன்று சேர்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக அவர்கள் வைத்திருந்த திட்டம் என்ன? நாம் மதீனாவிற்குள் இருந்து கொண்டே போர் செய்வோம், வருபவர்களை தடுப்போம் என்று. ஆனால் சில முஸ்லிம் வீரர்கள் மதீனாவிற்கு வெளியில் சென்று குறைஷிகளை சந்திப்போம், பத்ரிலே எங்களுக்கு தவறிவிட்ட ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுப்பான், நாங்களும் உண்மையாளர்கள் என்பதை நபியே நீங்கள் பார்க்க வேண்டும், ஷஹாதாவை ஆசை வைத்தவர்கள் அப்படி கூறினார்கள். அல்லாஹ் நாடியது நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு உஹுத் என்ற மலை, அதை சுற்றியுள்ள அந்த மைதானத்திலே கூடாரமிடுகிறார்கள். நீண்ட சம்பவம். குறிப்பாக நடந்த நிகழ்வு என்ன? ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. வந்தவர்கள் தோற்று ஓட ஆரம்பித்தார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 நபித்தோழர்களை உஹுத் மலைக்கு அருகில் உள்ள ஒரு மலை குன்றிலே ஏற்றி நிறுத்தி வைத்திருந்தார்கள். இந்த வழியாக குறைஷிகள் நம்மை தாக்கலாம், ஆகவே நீங்கள் இந்த பாதையை பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்கள் பக்கமாக நாங்கள் தாக்கப்படக்கூடாது, எங்களுடைய முதுகுப்புறங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அவர்களை நிறுத்தியிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் போரிலே வெற்றி கொண்டு கனிமா பொருளை சேகரித்த போது நிறுத்தப்பட்ட அந்த அம்பெரியும் வீரர்களில் சிலர் தங்களுக்குள் பேசினார்கள், அல்ஹம்துலில்லாஹ், போர் முடிந்து விட்டது, மக்களெல்லாம் கனிமத்தை பொறுக்குகிறார்கள், வாருங்கள் நாமும் கனிமத்தை அள்ளுவோம், கனிமத்தை சேகரிப்போம். அப்போது அந்த சிறு கூட்டத்திற்கு தலைவராக இருந்த சஹாபி சொல்கிறார், நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹுவின் தூதருடைய கட்டளை நான் உங்களுக்கு சொல்லும் வரை நீங்கள் இந்த இடத்திலிருந்து திரும்பக்கூடாது, நாங்கள் கொல்லப்பட்டதை பார்த்தாலும் கூட நீங்கள் இந்த இடத்திலிருந்து இறங்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ரசூலுல்லாஹுடைய அடுத்த கட்டளை வரும் வரை நாம் எதிர்பார்த்திருப்போம். ஆனால் ஏறக்குறைய ஒரு 36 அல்லது 37 தோழர்கள், இல்லை, அந்த கட்டளை போரிலே வெற்றி ஏற்படும் வரைதான், இப்போது நாம் எதிர்பார்த்த வெற்றி கிடைத்து விட்டது, வாருங்கள் கனிமாவை சேகரிப்போம் என்று அமீருடைய கட்டளைக்கு மாறு செய்து மலையிலிருந்து இறங்கினார்கள். ஹாலித் இப்னு வலீத் புறமுதுகு காட்டி ஓடிய கூட்டத்தில் இருந்தவர் சற்று திரும்பி பார்க்கிறார். கொஞ்சம் தூரம் சென்று அவர் எதிர்பார்த்த அந்த தொகை அந்த வழியிலே இல்லை. ஆஹா, குறைந்து விட்டார்கள், வெகு விரைவாக எஞ்சியிருக்கின்ற மக்களை நாம் தாக்கலாம், இந்த பாதையின் வழியாக சென்று முஸ்லிம்களை பின்புறத்திலிருந்து தாக்கலாம். எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்களோ அது நடக்கப் போகிறது. வருகிறார். 13 தோழர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களை கொன்றுவிட்டு முஸ்லிம்களை பின்புறத்திலிருந்து தாக்க ஆரம்பித்த போது அந்த சில மணி நேரங்களுக்குள், அதாவது மதியம் வேளையிலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து கனிமாவை பொறுக்கி கொண்டிருந்தார்கள், சேகரித்து கொண்டிருந்தார்கள். மதிய வேளைக்கு பிறகு இந்த தாக்குதல் தொடர்கிறது. ஒரு சில மணி நேரங்களுக்குள் 70 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள்.
உஹது போர் காலையில் ஆரம்பமாகி அன்றைய அசருக்குள் முடிந்து விடுகிறது. 70 நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். பயங்கரமான ஒரு சோதனை. பல மக்கள் ஆயுதங்களை போட்டுவிட்டு ஓடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காயம் ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பல் உடைகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரும்பு தொப்பி அணிந்திருந்தார்கள். அதனுடைய ஆணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெற்றியிலே சொருகிக் கொள்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பல் உடைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் ஒரு பள்ளத்திலே மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள். இரத்த முகமெல்லாம் ஓடியதற்கு பிறகு மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். அவர்களை கல்லால் அடித்த இப்னு கமியா பார்த்துவிட்டு முஹம்மதை நான் கொன்றுவிட்டேன் என்று அவன் பொய் பிரச்சாரம் செய்தான். பல தோழர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்களா, இனி தாங்கள் என்ன செய்வது என்று புரியாமல் ஆயுதங்களை போட்டுவிட்டு உட்கார்ந்து விட்டார்கள். இப்படி பல ஒரு இக்கட்டான சூழ்நிலை நடந்து கொண்டிருந்த போது முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி குறைஷிகளுடைய சஃப்புகளை கிழித்து கொண்டு நபி அவர்களிடத்தில் வந்தவர்கள் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பிறகு அபு உபைதா வருகிறார், பிறகு அலி வருகிறார், பிறகு தல்ஹா, பிறகு உமர் இப்னுல் கத்தாப், ஹாரிஸ் இப்னு ஸம்மா, அபு துஜானா, சஅத் இப்னு அபி வக்காஸ். இந்த பொறுக்கி எடுக்கப்பட்ட இந்த தோழர்கள் அங்கே வந்து ஒன்று கூடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு மலை பகுதியை நோக்கி அவர்கள் ஒதுங்குகிறார்கள். சரி, இந்த இடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற அந்த சில நிகழ்வுகளை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். என்ன அந்த நிகழ்வுகள்? எவ்வளவு ஒரு மனிதர் உயர்ந்தவராக இருப்பாரோ அந்த அளவுக்கு அவர் பிறருடைய உயர்வை, தியாகத்தை மதிப்பார். ஒருவர் மட்டமானவர், ஒருவர் தாழ்ந்தவர் என்பதற்கு அடையாளம் என்ன? உயர்ந்தவர்களை, சிறந்தவர்களை அவர் மட்டமாக பார்ப்பது. கண்ணியவான்களை கண்ணியவான்கள் கண்ணியப்படுத்துவார்கள். சிறந்தவர்களின் சிறப்பை சிறப்பிற்குரியவர்கள் அறிவார்கள். இன்னமா யஅரிஃபு தல் ஃபضل மின்ஹும் தவுஹு. உயர்வானவர்களை அறிபவர்களும் உயர்வானவர்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நேரத்திலே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தியாகத்தை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார்கள். உஹுத் போர் என்று ஒன்று பேசப்பட்டால் அந்த உஹது போருடைய தியாகங்கள் எல்லாம், அந்த உஹது போருடைய சிறப்புகள் எல்லாம் தல்ஹாவுக்குத்தான் சேரும். அப்படி என்ன தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டு போர் செய்யும் ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பெருமிதத்தை பாருங்கள். குன் தல்ஹா ஹைஸு ஃபாதனி மா ஃபாதனி, குன் தல்ஹா ஹைஸு ஃபாதனி மா ஃபாதனி. எனக்கு தவறிவிட்ட வாய்ப்பு அது தல்ஹாவுக்கு கிடைக்கட்டும், நான் பார்க்கும் மனிதர் தல்ஹாவாக இருக்கட்டும். அல்லாஹ் அக்பர். இன்று நம்மிலே பலர் எப்படி? ஒரு சிறப்பு என்றால் அது எனக்குத்தான் கிடைக்க வேண்டும், ஒரு உயர்வு என்றால் எனக்குத்தான் கிடைக்க வேண்டும், ஒரு நன்மை நான் செய்தால் அது இல்லை என்றால் அப்படியே குழி தோண்டி புதைத்து விட வேண்டும். இல்லை, இதுவல்ல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம். ஹைஸ் ஃபாதனி மா ஃபாதனி, எனக்கு தவறிவிட்டது கடைசி வரை ரசூலுல்லாஹ்வோடு நின்று போர் செய்கின்ற பாக்கியம். திசை திருப்பப்பட்டார்கள், சிதறியடிக்கப்பட்டார்கள். முதலாவதாக ரசூலுல்லாஹ்வை தேடி வரக்கூடிய நபர். அப்போது ஒரு மனிதர் அங்கே சிதறாமல் ரசூலுல்லாஹ்வை விட்டு ஓடாமல் போர் செய்து கொண்டிருக்கிறார். தல்ஹாவின் மீது அபூபக்கர் வைத்திருந்த பாசம். 10 நபித்தோழர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸிலே அபூபக்ரின் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா என்று சொல்கிறார்களே, அந்த பட்டியலில் யாரும் வருகிறார்கள்? தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. ஹைர், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அடுத்து இன்னொருவர் வருகிறார். சற்று பாதத்தை ஊன்ற முடியாமல் கஷ்டப்பட்டு வருகிறார். அவரை பார்த்தால் அவர்தான் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. காயங்கள், பலவிதமான துன்பங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்பல் உடைந்திருக்கிறது, அவர்களுடைய முகம் காயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த முகத்திலே அவர்கள் அணிந்திருந்த இரும்பு கவசத்தினுடைய 2 பெரிய ஆணிகள் அங்கே சொருகி கொண்டன.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹாவையும் அபூ உபைதாவையும் பார்க்கிறார்கள். அலைகுமா சாஹிபகுமா, அபூபக்கருக்கு சொல்கின்றார்கள், அபூ உபைதாவுக்கு சொல்கின்றார்கள், தல்ஹாவை காப்பாற்றுங்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வாளால் போர் புரிந்து பிறகு முஷ்ரிக்குகளிடமிருந்து அம்புகள் வர ஆரம்பித்த போது கேடயம் இல்லாத நேரத்திலே அந்த அம்புகளை தங்களுடைய கையை கொண்டு தடுக்கிறார்கள். கை முழுக்க காயமாகி கை வேலை செய்ய முடியாமல் சுல்ல செய்யதாகு, அவர்களுடைய கை சூம்பி போகிவிட்டது, செயல் இழந்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலிருந்து அந்த இரும்பு தொப்பியில் உள்ள அந்த நுழைந்த அந்த ஆணியை வெளியே எடுக்க வேண்டும். என்ன செய்வது? பாருங்கள், நபித்தோழர்களிடத்தில் இருந்த அந்த போட்டியை அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், உக்ஸிமு அலைக பிஹக்கி லமா தரக்தனி. அபூபக்கர், சத்தியம் செய்து சொல்லுகிறேன், நீ இதை எனக்கு விட்டுவிட வேண்டும். அல்லாஹ் அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தியம் செய்து சொல்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகு விலகிக் கொள்கிறார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு மெல்ல மெல்ல கடித்து அந்த ஆணியை வெளியே எடுக்கிறார்கள். இதிலே அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முன்பல் இரண்டும் விழுந்து விடுகிறது. பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அபூ உபைதா மின் அஹ்ஸனின் நாஸி ஹத்மா, முன்பல் இழந்தவர்களில் அழகியவராக நான் அபூ உபைதாவை கண்டேன். கடைசியில் எப்படி ஆகிவிட்டது? பொதுவாக முன்னாடி 2 பல்லு இல்லைன்னு சொன்னால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அழகாக இருக்காது. அபூபக்கர் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹ்விற்காக தன் முன்பல்லை இழந்த காரணத்தால் அல்லாஹ் அபூ உபைதாவுடைய அழகை கூட்டிவிட்டான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். பிறகு நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காயங்களை சரிப்படுத்தி அவர்களுக்கு உண்டான மருத்துவத்தை செய்து அவர்களை ஓரத்திலே கொண்டு வந்தோம். பிறகு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் பாதுகாக்க சென்றபோது, அவர்களை நாங்கள் அழைக்க சென்றபோது அங்கே ஒரு பள்ளத்திலே விழுந்து கிடந்தார். அவருடைய காயங்கள் அன்று எத்துணை? 70க்கு மேற்பட்ட காயங்கள் ஈட்டியாலும் அம்புகளாலும் வாளாலும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நேர்ந்திருந்தது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹைர், இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கும்போது, ஒன்று, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நிர்பந்த சூழ்நிலையில் போரின் உச்சக்கட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு அவர்கள் தூரமாக்கப்பட்ட போது அவர்கள் அப்படியே இருந்திருக்கலாம். ஆனால் உயிரை அவர்கள் மதிக்கவில்லை. மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வருகிறார்கள். தேடி வருபவர்களில் முதலாவதாக அபூபக்கர் வருகிறார்கள். அப்படி வரும்போது அங்கே ஒரு தோழரை பார்க்கும்போது அந்த தோழரின் மீது அபூபக்கர் வைத்திருந்த பாசம் நெருக்கமான, ரசூலுல்லாஹின் மீது யார் பிரியம் வைத்திருக்கிறார்களோ அவர்களை சஹாபாக்களும் நேசித்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உவைசுல் கர்னியை பற்றி கூறுகிறார்கள். அவர் என் மீது பிரியம் வைத்திருக்கிறார், ஆனால் தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடையின் காரணமாக அவரால் என்னை சந்திக்க முடியவில்லை. நீங்கள் அவரை சந்தித்தால் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கோரும்படி நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஹிலாஃபத்தின் காலத்திலே உவைஸ் வருகிறார். எப்படி கண்ணியப்படுத்தினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு? ஏன்? அல்லாஹ்வின் தூதரால் சான்றளிக்கப்பட்டார், இவர் நபியை நேசிக்கிறார் என்று. இது சஹாபாக்களுடைய பண்பு. அங்கே பார்க்கிறோம். குறிப்பாக தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வைத்திருந்த பண்பு, அந்த பாசம். குன் தல்ஹா ஹைசுமா ஃபாத்தனி மா ஃபாத்தனி. ஒரு மனிதன் தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தவறிவிட்டாலும் அந்த நல்ல வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று எண்ணுவது கூடாது. மாறாக தனக்கு அந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம், நல்ல வாய்ப்பு தவறினாலும் என்னுடைய ஒரு முஸ்லிமான சகோதரருக்கு, அதற்கு தகுதியானவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும் என்று ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். அதைத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த நிகழ்வு இந்த இடத்திலே நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த காயத்திற்கு
மருந்திடுவதிலே, அவர்களுக்கு அந்த நிவாரணை செய்வதிலே சஹாபாக்களிடத்தில் இருந்த அந்த போட்டி, இந்த போட்டி என்று வரும்பொழுது இப்பொழுது ஒரு தோழரை தடுக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்வது என்பதையும் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். நபி தோழர்களை பொறுத்தவரை சத்தியம் செய்து சொல்கிறேன் என்று கூறிவிட்டால் மறுத்து பேச மாட்டார்கள். ஆனால் நம் கலாச்சாரத்திலே அப்படி கிடையாது. நீ நிச்சயமா வர வேண்டும் என்று சொல்வோம், அப்போதுதான் இவர் சொல்வார் நிச்சயமா வரமாட்டேன் என்று. எப்படி? நிச்சயம் என்பதும் சத்தியத்தின் ஒரு வகை. நீ வந்தே ஆக வேண்டும் என்று சொல்வதும் சத்தியத்தின் ஒரு வகை. சத்தியம் என்ற வார்த்தை தான் பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நபி தோழர்களிடத்தில் இந்த பழக்கம். நீங்கள் ஹதீஸ் நூல்களை, சஹாபாக்களின் வரலாறுகளை படித்தால் உங்களுக்கு தெரியும். நான் உன்னிடத்தில் கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறேன், நீ வந்தே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார், அடுத்து மறுத்து பேச மாட்டார்கள். இது ஒரு வகையான சத்தியம். அபூ உபைதா சொல்கிறார், அபூபக்கரை விட ரசூலுல்லாஹின் உயிரின் மீது அபூ உபைதா உடைய அந்த தேற்றத்தை நாம் கொண்டு வர முடியாது. இருந்தாலும் தன்னை போன்ற ஒரு நபி தோழர் சத்தியம் செய்து சொல்லிவிட்டார் என்ற போது அவருடைய சத்தியத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி மதிக்கிறார்கள் பாருங்கள். ஒருவர் செய்த அந்த உறுதியை அவர் ஆசை வைத்து விட்டார். உண்மையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் விரும்பினார்கள். ஆனால் தன் விருப்பத்தை இந்த இடத்திலே அபூபக்கருடைய இந்த தேட்டத்திற்காக, அபு உபைதாவுடைய தேட்டத்திற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தியாகம் செய்கிறார்கள். பிறகு அபு உபைதாவை பற்றி எப்படி வர்ணிக்கிறார்கள்? முன் பல்லை இழந்தவர்களில் மிக அழகானவராக நான் அபு உபைதாவை கண்டுகொண்டேன். போர் முடிகிறது. மீண்டும் முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்தபோது குறைஷிகள் பின்வாங்கினார்கள். பிறகும் புறமுதுகு காட்டி ஓட ஆரம்பித்தார்கள். சற்று தூரத்தில் சென்று அபூ சுஃபியான் ஒரு மலையின் கோடியிலே ஏறி நின்று கொள்கிறார். உறக்க சப்தமிட்டு கேட்கிறார். முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று கூடி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போது பாருங்கள், ஒரு அபூ சுஃபியான் பிறகு இஸ்லாமை ஏற்கிறார். ரலியல்லாஹு அன்ஹு வஅர்லாஹ். அழகிய முறையில் சிறந்த முஸ்லிமாக விளங்கினார். இவர் காஃபிராக இருக்கும்போது நடந்த சம்பவம். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு காஃபிராக இருக்கும்போது அவர் இஸ்லாமை பற்றியும் நபித்தோழர்களை பற்றியும் புரிந்திருந்த புரிந்துணர்வு கூட, அந்த அறிவு கூட இன்று தங்களை முஸ்லிம்கள், அதுவும் முஸ்லிம்களிலே கல்வி படித்த மேதாவிகள் என்று சொல்லும் மக்களிடத்தில் இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு கவலைக்குரிய செய்தி பாருங்கள். அப்போது அபூ சுஃபியான் கேட்கிறார், அஃபில் கௌமி முஹம்மதுன், அஃபில் கௌமி முஹம்மதுன், அஃபில் கௌமி முஹம்மதுன், உங்களிலே முஹம்மது இருக்கிறாரா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூற தடுத்து விட்டார்கள். பதில் சொல்லாதீர்கள், பதில் சொல்ல தடுத்து விட்டார்கள். பிறகு கேட்கிறார், அஃபில் கௌமி முஹம்மத், பதில் வரவில்லை. மீண்டும் கேட்கிறார், பதில் வரவில்லை. அடுத்து கேட்கிறார், அஃபில் கௌமி இப்னு அபி குஹாஃபா, யார்? உங்களிலே அபூபக்கர் இருக்கிறாரா? 3 முறை கேட்கிறார், பதில் வரவில்லை. பிறகு அடுத்து அஃபில் கௌமி இப்னுல் கத்தாப், உங்களிலே உமர் இப்னுல் கத்தாப் இருக்கிறாரா? 3 முறை கேட்கிறார், பதில் வரவில்லை. அப்போது அபூ சுஃபியான் எண்ணிக்கொண்டார், இவர்களின் கதை முடிந்துவிட்டது. தனது கூட்டத்தை பார்த்து சொன்னார், அம்மா ஹவுலாய் ஃபகத் குதிலு, முடிந்தது, இவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், இனி நாம் நிம்மதிதான். இவர் என்ன விளங்கி கொண்டார்? இந்த 3 பேர் கொல்லப்பட்டு விட்டால் இனி முடிந்தது, மற்றவர்களை எளிதிலே நாம் கொன்று விடலாம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் கதையை முடித்து விடலாம் என்று அவர் எண்ணி வைத்திருந்தார். பிறகு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் தரும்படி கூறுகிறார்கள். அந்த சம்பவத்தை ரஹீக்கிலே நீங்கள் பார்க்கலாம். சரி, இந்த இடத்திலே நாம் என்ன ஒரு அடிப்படையை புரிய வருகிறோம்? அபூபக்கர், உமர், ரசூலுல்லாஹ், இந்த 3 பேருக்கும் இடையில் இருந்த நெருக்கத்தையும், ரசூலுல்லாஹ்விற்கு வலது கையாகவும் ரசூலுல்லாஹ்விற்கு இடது கையாகவும், தீனுக்கு அரணாகவும் அபூபக்கரும் உமரும் அந்த படித்தரத்திலே, ரசூலுல்லாஹ்விற்கு அடுத்து அபூபக்கர், அவருக்கு அடுத்து உமர் என்ற தரத்திலே இருக்கிறார்கள் என்பதை ஒரு காஃபிர் புரிந்து வைத்திருந்தார்.
ரசூலுல்லாஹ்விற்கு அடுத்து ஒருவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால், ஒரு முக்கியமானவர் இஸ்லாத்திலே இருக்கிறார் என்றால் அவர் அபூபக்கர் தான் என்பதை அபூ சுஃபியான் விளங்கி வைத்திருந்தார். பிறகு ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் உமர் தான் என்பதை அபூ சுஃபியான் விளங்கி வைத்திருந்தார். ஆனால் இன்று ஒரு பிரிவினர் தங்களை ரசூலுல்லாஹ்வின் குடும்பத்தை நேசிப்பவர்கள் என்று சொல்லும் ஷியாக்கள் அபூபக்கரை சபிக்கிறார்கள், உமரை சபிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விற்கு பிறகு கிலாஃபத்தை அபூபக்கர் பறித்து கொண்டார் என்று அபூபக்கரை சபிக்கிறார்கள், உமரை சபிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் தங்களை முஸ்லிம்கள், நாங்களும் குர்ஆனை சுன்னாவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லும் மக்கள் எப்படி பேசுகிறார்கள்? பலவந்தமாக பொதுமக்களின் அபிப்பிராயங்களை கேட்காமல் தான் குறைஷி என்ற காரணத்தால் அபூபக்கரும் உமரும் ஒருவர் பின் ஒருவராக ஆட்சியை பறித்து கொண்டார்கள். மஅதல்லாஹ். எப்படி சொல்கிறார்கள்? அபூபக்கரும் உமரும் தாங்கள் குறைஷிகள் என்ற காரணத்தால் ஒருவர் பின் ஒருவராக ஆட்சியை பறித்து கொண்டார்கள். பொதுமக்களிடத்திலே ஓட்டெடுப்பு செய்யவில்லை. யார் இந்த முட்டாள்கள்? ஜனநாயகம் என்று சொல்பவர்கள், ஆங்கிலேயர்களின், இந்த யூத கிறிஸ்தவர்களின் கொள்கைப்படி அரசியல் நடத்த விரும்புகின்ற இந்த செகுலரிச கொள்கையை உடையவர்கள். முஸ்லிம்கள் என்ற போர்வையில் இருந்து கொண்டு ஹலீஃபாக்களை விமர்சனம் செய்கிறார்கள், முஸ்லிம்களுடைய அமீர்களை விமர்சனம் செய்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? வரலாற்றிலே முதலாவதாக நடந்த தவறு. மஅதல்லாஹ். என்ன தவறு? உமர் அபூபக்கரை ஹலீஃபா என்று கூற அபூபக்கர் அதை ஏற்றுக்கொண்டு தன்னை பிரகடனப்படுத்தியது வரலாற்றிலே நடந்த முதல் தவறு. மஅதல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற விபரீதமான இந்த சிந்தனைகள் எல்லாம் பல அரபி நூல்களிலும், அந்த நூல்கள் மொழியாக்கப்பட்டு பல மொழிகளிலும், அதுபோன்று இன்றைய பல தொலைத்தொடர்பு சாதனங்களிலும் பெற்றுக்கொள்ளப்படுகிறது. பல வெப்சைட்டுகளை படிக்கக்கூடிய பொதுமக்களாகிய நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளிலே இது போன்ற சஹாபாக்களை குறித்த தவறான எண்ணங்கள் நுழைந்து விடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த இடத்திலே நான் அதை குறிப்பிட்டு சொல்லிக் கொள்கிறேன். ஹைர். ஒரு அபூ சுஃபியான், அவர் அபூபக்கருடைய தியாகத்தை, அபூபக்கர் இருந்தால் இஸ்லாம் பாதுகாக்கப்படும், உமர் இருந்தால் இஸ்லாம் ஓங்கும் என்பதை புரிந்து வைத்திருந்தார். ஆகவேதான் முதலிலே ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டாரா என்று கேட்டார், பிறகு அபூபக்கர் கொல்லப்பட்டாரா, பிறகு உமர் இவர்கள் முடிந்து விட்டால் கதை முடிந்தது என்று அவர் மிக தெளிவாக விளங்கி வைத்திருந்தார். அடுத்து உஹது போர் முடிகிறது. அபூ சுஃபியானும் அவருடைய அந்த பட்டாளமும் திரும்பி சென்றதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள்? மீண்டும் முஸ்லிம்களுடைய இந்த பலவீனத்தோடு அவர்களை மறு தாக்குதல் நடத்தினால் அவர்கள் பலவீனம் அடைந்து விடுவார்கள், அவர்களுடைய எஞ்சியவர்களையும் கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே அபூ சுஃபியான் என்ன செய்கிறார்? திரும்ப வருகிறார். ஹம்ராவுல் அசத் என்ற இடத்திற்கு திரும்ப வருகிறார். இங்கே கடுமையான காயங்கள் சஹாபாக்களுக்கு, எஞ்சிய சஹாபாக்களுக்கு கடுமையான காயங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜிஹாத் என்பதும் ஹிஜ்ரா என்பதும் சாதாரணமான விஷயம் அல்ல. ஏன் அல்லாஹு தஆலா நபி தோழர்களுக்கு இந்த உம்மத்திலே கடைசி மனிதர் வரும் வரை உள்ள எல்லா சமூகத்தவர்களை பார்க்கிலும் உயர்ந்த கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்தான்? அவர்களிடத்திலே இருந்த ஈமான், அவர்களிடத்தில் இருந்த ஹிஜ்ரா, அவர்களிடத்தில் இருந்த ஜிஹாத், நுஸ்ரா. இந்த காரணங்கள், எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், அந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பதிலளித்தார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லதீன ஸ்தஜாபு லில்லாஹி வர் ரசூல் மின் பஅதி மா அஸாபஹுமுல் கர்ஹு லில்லதீன அஹ்ஸனு மின்ஹும் வத்தகவ் அஜ்ருன் அதீம். இன்று இருந்த மருத்துவ வசதிகள் அன்று இருந்தனவா? இன்று இருந்ததை போன்று உங்களுக்கு காயங்களுக்கு மருந்திடும் முறையோ பட்டி போடும் முறையோ அன்றைய காலத்தில் இருந்ததா?
கை வெட்டப்பட்ட நிலையிலே, விரல் வெட்டப்பட்ட நிலையிலே, அம்பால் ஈட்டிகளால் தைக்கப்பட்ட நிலையிலே, சஹாபாக்கள் குற்றுயிரும் குலையுயிருமாக பரிதவித்துக் கொண்டிருந்த நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் எந்த நிலையில் இங்கு இருக்கிறார்களோ, யார் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அதே நிலையிலே அவர்கள் வர வேண்டும். அதுவும் யார் இந்த உஹது போரிலே கலந்து கொண்டார்களோ அவர்கள் மட்டும் வர வேண்டும். ஏனென்றால் முனாஃபிக்குகள் என்ன செய்தார்கள்? 300 பேர் பாதியிலேயே போருக்கு வராமல் திரும்பி விட்டார்கள். அவர்களை எல்லாம் அல்லாஹ் முனாஃபிக்குகள் என்று அடையாளம் காட்டி சொல்லிவிட்டான். குர்ஆனுடைய வசனம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் போர், இன்னொரு பக்கம் திரும்புதல், பயணம், இடையிலே அங்கே குர்ஆனுடைய வசனம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. தாங்களை முனாஃபிக்குகள் என்று சொல்லப்பட்டு விட்டதே, தாங்களை எப்படியாவது முஸ்லிம்களுடைய போர்வைக்குள் பெயருக்கு நுழைத்துக் கொள்ளலாம் என்று அந்த முனாஃபிக்குகளும் ஆசைப்பட்டார்கள். கனிமத்து கிடைக்கலாம், நமக்கு முஸ்லிம்கள் என்ற போர்வையிலே ஏதாவது லாபம் கிடைக்கலாம், நாமும் வருவோம் என்று ஆசைப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டார்கள். யார் என்னோடு கலந்து கொண்டார்களோ போரிலே அவர்கள் மட்டும்தான் வர வேண்டும். காயத்தோடு, அந்த இரத்த காயங்களோடு, அந்த வாள் ஈட்டி காயங்களோடு சஹாபாக்கள் புறப்பட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை இந்த அளவு உயர்த்தி புகழ்கிறான் என்றால் அப்போது அவர்களுக்கு இருந்த நிலை, அந்த சோதனையில் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை நாம் மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லதீனஸ்தஜாபு, பதில் கொடுத்தவர்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும், மின் பஅதி மா அஸாபஹுமுல் கர்ஹு, தங்களுக்கு காயம் ஏற்பட்டதற்கு பிறகும். எப்படிப்பட்ட காயமாக இருந்திருக்குமே ஆனால் அல்லாஹ் இதை சொல்லியிருப்பான். சாதாரண ஒரு காயமாக இருந்தால் அந்த காயத்துக்கு பின்பு மீண்டும் அவர் போருக்கு வந்தார் என்று சொல்வது அது ஒரு பெரிய தியாகம் அல்ல. சின்ன கீறல், ஏதாவது சில இரத்த காயங்கள் என்று இருந்திருக்குமே ஆனால் மீண்டும் சண்டைக்கு செல்வது ஒரு பெரிய ஒரு தியாகம் அல்ல. காயங்கள் ஏற்பட்டதற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதிலளித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அந்த காயங்கள் எப்படிப்பட்ட காயமாக இருந்திருக்கும்? ஒன்று. இரண்டாவது ஒரு விஷயத்தை நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். அது என்ன காரணம்? அழைப்பு பணி, கல்வி, பிரச்சாரம் என்ற போர்வையிலே விஷங்கள், நச்சு கருத்துகள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே ஆங்காங்கே நம்முடைய இந்த கல்வி சபையிலே அந்த நச்சுகளையும் சுட்டி காட்டிக் கொண்டே செல்வோம் இன்ஷா அல்லாஹ். என்ன? குர்ஆனிலே அல்லாஹ் கூறினால் அது முழுக்க முழுக்க சரி. குர்ஆனிலே சொல்லப்பட்ட விஷயமாக இருந்தால் அது 100க்கு 100 உறுதியானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து வந்த செய்தியாக இருந்தால் அது குர்ஆனில் உள்ள செய்தியை போன்று கிடையாது. ஏன்? குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதை போன்று நபிமொழி பாதுகாக்கப்படவில்லையாம். நபிமொழி பின்னாடி உள்ளவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டதாம். ஆகவே அதிலே பல தவறுகள் நடந்திருக்கலாம். குர்ஆனிலே சொல்லப்பட்டதாக இருந்தால் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபிமொழியில் உள்ளதாக இருந்தால் அந்த நபிமொழியை அபூபக்கர் அறிவித்து, அபூபக்கரிடமிருந்து அவருடைய மாணவர் அறிவித்து, அவரிடமிருந்து அவருடைய மாணவர் அறிவித்து, அவரை உலக மக்கள் எல்லாம் உண்மையாளர்கள் என்று ஏற்றுக்கொண்டாலும் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அந்த ஹதீஸை குர்ஆனோடு முன்வைத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டுமாம். குர்ஆனுக்கு ஒத்த கருத்துடையதாக இருந்தால் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குமேனால் அந்த ஹதீஸை தூக்கி தூர எறிந்து விட வேண்டுமாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய வசனத்தை பாருங்கள். சூரா ஆல் இம்ரானுடைய 172வது இந்த வசனத்தை பாருங்கள். போர் முடிந்தது, திரும்ப போருக்கு வாருங்கள் என்று அழைத்தது யார்? யார் அழைத்தார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள். சஹாபாக்கள் பதில் கொடுத்தார்கள். யாருக்கு பதில் கொடுத்தார்கள்? ரசூலுல்லாஹ்விற்கு பதில் கொடுத்தார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனிலே? அல்லாஹுக்கு பதிலளித்தார்கள், பிறகு ரசூலுக்கு. அல்லாஹ்விற்கு பதிலளித்தார்கள், ரசூலுக்கும் பதிலளித்தார்கள் என்று சொல்கிறான். ரசூலுடைய அழைப்பை தன் அழைப்பாக சொல்கிறான். புரியுதா இல்லையா? புரிஞ்சா இல்லையா?
எதை ரசூல் தீர்ப்பளித்தார்களோ, எந்த அழைப்பை ரசூல் சொன்னார்களோ அந்த அழைப்பு என்னுடைய அழைப்பு என்று அல்லாஹ் இந்த இடத்திலே முஸ்லிம்களுக்கு சொல்லுகின்றான். அல்லதீன ஸ்தஜாபு லில்லாஹ், சஹாபாக்கள் பதில் கொடுத்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்புக்கு. இல்லை, அவர்கள் முதலாவதாக அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்தார்கள், ரசூலுக்கு பதில் கொடுத்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸுகளை படிக்க வேண்டும், படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு படிப்பீர்களோ அவ்வளவு கல்வி ஞானம் இஸ்லாமிய அறிவு உங்களுக்கு வளர்ந்து கொண்டே செல்லும். அல்லாஹ் அக்பர். ஒரு சமயம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு பெண் வருகிறார். என்ன அபூபக்கரே, நீங்கள் இந்த ஒட்டுமுடி கட்டுபவரை, அதுபோன்று இந்த பல் அந்த என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் வெட்டி அந்த பல்லை வந்து சரி செஞ்சுக்கிறது, இந்த மாதிரி செய்பவர்களை எல்லாம் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொல்கிறீர்களாமே, அல்லாஹ்வின் சாபம் இவர்கள் மீது உண்டாகட்டும் என்று சொல்கிறாயே. நான் குர்ஆனை பலமுறை படித்து பார்த்து விட்டேன், அப்படி அல்லாஹ் எங்கேயும் குர்ஆனில் சொல்லவில்லையே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இருக்கிறது குர்ஆனிலே. எங்கே இருக்கிறது? குர்ஆனிலே இருக்கிறது. அவர் சொல்கிறார், குர்ஆனை நான் முழுக்க படித்து விட்டேன், நீ சொல்லுகின்றபடி அல்லாஹ்வுடைய சாபம் அங்கே இல்லை. அப்போது அபூபக்கர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், சகோதரியே, அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தீர்ப்பளித்து விட்டால் மூமின்கள் மாற்றம் செய்யக்கூடாது என்று. எதை அல்லாஹ்வுடைய ரசூல் தீர்ப்பளித்தார்களோ அதை அல்லாஹ் தீர்ப்பளித்தான். யாருக்கு ரஹ்மத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்களோ அந்த ரஹ்மத்தை அல்லாஹ் செய்தான். யாரை ரசூலுல்லாஹ் சபித்தார்களோ அவர்களை அல்லாஹ் சபித்தான். யாரை ரசூலுல்லாஹ் நெருக்கமாக்கினார்களோ அவர்களை அல்லாஹ் நெருக்கமாக்கினான். இன்னும் சில இந்த புதிய நவீன சிந்தனைவாதிகளின் குழப்பங்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அதற்கு எப்படிப்பட்ட மறுப்பை பார்க்கிறோம். முர்த்தத்தை கொல்ல வேண்டும் என்ற சட்டம். இவர்களை பொறுத்தவரை சஹாபாக்களிலிருந்து இன்று வரை வந்த எல்லா மார்க்க அறிஞர்களும் அதை தவறாக புரிந்து கொண்டார்கள். ஹதீஸை தவறாக சஹாபாக்களும் தவறாக புரிந்து கொண்டார்கள். மஅதல்லாஹ். ஹைர். இந்த இடத்தில் நாம் சம்பவத்திற்கு வருவோம். ரசூலுல்லாஹ் சொல்லி நாம் இந்த இடத்துல சொல்ல வர வேண்டிய, உங்களுடைய உள்ளத்தில் இன்ஷா அல்லாஹ் பதிய வைக்க வர வேண்டிய என்னுடைய அந்த கருத்து என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னால் அது அல்லாஹ் சொன்னது, அவ்வளவுதான். எதை ஹதீஸிலே நாம் படிக்கிறோமோ அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ்விடமிருந்து சஹீஹான தொடரை கொண்டு நமக்கு வந்திருக்குமே, ஆனால் அது அல்லாஹ்வின் கட்டளை. இதுதான் நாம் உள்ளத்திலே கொள்ள வேண்டிய ஈமான். யமன் நாட்டிலே அபூ மூஸா அஷ்அரி இருக்கின்ற ஒரு பகுதி, அங்கே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அபூ மூஸா அஷ்அரிக்கு அருகிலே ஒருவன் கட்டப்பட்டு ஒரு ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறான். முஆத் இப்னு ஜபல் கேட்கிறார்கள், இவர் யார் என்பதாக. இவர் சொல்கிறார், அபூ மூஸா அஷ்அரி சொல்கிறார், இவர் முன்பு யூதராக இருந்தார், பிறகு இஸ்லாமை ஏற்றார், பிறகு மதம் மாறிவிட்டார். நாங்கள் இவருக்கு விளக்கம் கொடுத்தும் பிறகு மீண்டும் இஸ்லாமிற்குள் நுழைய மறுக்கிறார், எனவே இவரை சிறைப்பிடித்து கட்டியிருக்கிறோம். உட்கார்ந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து விட்டார்கள். இவன் கொல்லப்படாத வரை நான் இந்த சபையிலே உட்கார மாட்டேன். ஹாதா கலாவுல்லாஹி வ ரசூலிஹி, இதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, ரசூலுடைய தீர்ப்பு. என்ன சொன்னார்கள்? இந்த ஹதீஸை இந்த முட்டாள் எப்படி விமர்சனம் செய்கிறான் தெரியுமா? முஆத், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்றால் அதற்கு ஒரு குர்ஆனுடைய வசனத்தை காட்டியிருக்க வேண்டும் அல்லவா? ரசூலுடைய தீர்ப்பு என்றால் அதற்கு ஒரு தனி ஒரு ஹதீஸை காட்டியிருக்க வேண்டும் அல்லவா? பொதுவான ஒரு வார்த்தையை தானே அங்கே சொல்கிறார். எனவே இது இவருடைய தனிப்பட்ட கருத்தாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர மார்க்க சட்டமாக எடுத்துக்கொள்ள முடியாது. யாரை பார்த்து இந்த உம்மத்துடைய ஹலால் ஹராம் நுணுக்கங்களை அறிந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, 20 வயதிலே அவரை ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்திற்கு கவர்னராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்களோ, அந்த கல்விமான் நபித்தோழரை பார்த்து ஹதீஸை புரியவில்லை, தவறாக தீர்ப்பளித்து ஒருவர் கொல்லப்படுவதற்கு காரணமாகி விட்டார் என்று சொல்கிறார். மஆதல்லாஹ்.
ஏன்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ன சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ் சபித்தால் அல்லாஹ் சபித்தான், ரசூலுல்லாஹ் நெருக்கமாக்கினார் அல்லாஹ் நெருக்கமாக்கினான். எப்போது அல்லாஹ் சொல்லிவிட்டானோ இதா கதல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் ரசூலும் தீர்ப்பளித்தான். தீர்ப்பளித்தால் என்பது ஒரு செய்தி, அல்லாஹ் ரசூல் ரெண்டும் இருவருடைய தீர்ப்பும் ஒன்றுதான். யாகவே முர்த்தது கொல்லப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸை தான் முஆத் என்ன சொல்கிறார்? இதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்று சொல்கிறார். இதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்று சொல்கிறார். இதுதான் ரசூலுடைய தீர்ப்பு. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்று சொன்னால் அங்கே குர்ஆனில் தான் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாங்களா? இதற்கெடுத்தாலும் லாஜிக், அறிவு அறிவு என்று சொல்கிறார்களே. யார் குர்ஆனை ஹதீஸை மீறி அறிவு பேசுகிறார்களோ அவர்கள் சர்வ முட்டாள்களாக காணப்படுவார்கள். நாம் தொழுகின்ற தொழுகை முறை, இந்த தொழுகை முறை தான் அல்லாஹ்விற்கு விருப்பமான தொழுகை முறை. இந்த தொழுகையை தான் அல்லாஹ் விரும்புகிறான், இந்த தொழுகை முறையை தான் அல்லாஹ் ஏவினான் என்று சொல்வீர்களா சொல்ல மாட்டீர்களா? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்கள். அப்படி இப்படி நீங்கள் சொல்லவில்லை என்றால் என்ன அர்த்தம்? இது ரசூலுல்லாஹ் ஏதோ மன இச்சைக்கு அவங்க காட்டி கொடுத்த முறை, இது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையாங்கிறதுல சந்தேகம் இருக்குது, நாளைக்கு மறுமையில் போனாதான் தெரியும் சொல்லி எப்படி வரும் பார்த்தீங்களா கடைசியில் முடிவு? நீங்கள் தொழுகின்ற தொழுகையிலே அடுத்து உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் செய்கின்ற இஸ்லாமிய வழிபாடுகளிலே அடுத்து சந்தேகத்தை ஏற்படுத்துவார்கள். முடிஞ்சிச்சு, கடைசியில் போய் நிற்க வேண்டியது அல்லாஹ் பாதுகாக்கணும் குஃப்ருல் நிஃபாக். ஹைர், இந்த இடத்திலே மீண்டும் வருவோம். அல்லாஹ் புகழ்கிறான், அல்லதீன இஸ்தஜாபு லில்லாஹி வ ரசூல், அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் பதிலளித்தார்கள். மின் பஅதி மா அஸாபஹுமுல் கர்ஹு, காயம் தங்களுக்கு ஏற்பட்டதற்கு பிறகு. லில்லதீன அஹ்ஸனு மின்ஹும், அவர்களில் உபகாரம் செய்தவர்களுக்கு, நன்மை செய்தவர்களுக்கு. வத்தகவ், இன்னும் பயந்து கொண்டவர்களுக்கு. அஜ்ருன் அதீம், மகத்தான கூலி இருக்கிறது. இந்த புகழப்படுகின்ற இந்த குர்ஆனுடைய வசனத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். பனு நதீர், பனுல் முஸ்தலக், ஹத்தக், பனு குரைதா, உஹது போருக்கு பிறகு ஏற்பட்ட முக்கியமான நிகழ்வுகள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த எல்லா நிலைமைகளிலும் அவர்களை கண்காணித்து கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தாரை சந்திக்க செல்வதாக இருந்தால் அங்கே அபூபக்கர் உடன் இருப்பார்கள். ஒரு சமாதானம் பேசுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றால் அங்கே அபூபக்கர் இருப்பார்கள். ஒரு போர் குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறார்கள் என்றால் அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பார்கள். ஒரு முறை என்ன நடந்தது? அம்ர் இப்னு உமையா என்ற ஒரு நபித்தோழர் 2 நபர்களை, அதாவது பனு ஆமீர் கூட்டத்தைச் சேர்ந்த 2 நபர்களை கொன்று விடுகிறார். இந்த பனு ஆமீர் என்ற கூட்டம் யார் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தாருக்கும் இடையிலே ஒப்பந்தம் இருந்தது. நாமும் உங்களை கொல்ல மாட்டோம், நீங்களும் எங்களை கொல்லக்கூடாது. இப்படி ஒப்பந்தக்காரரில் ஒருவரை கொன்றுவிட்டால் அவர்களுக்கு தியத்து கொடுக்க வேண்டும், 100 ஒட்டகைகள் அல்லது அதற்குரிய கிரயங்கள் கொடுக்க வேண்டும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது அங்குள்ள யூதர்களோடு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். அதிலே குறிப்பாக பனு நதீர், பனு குரைதா அந்த யூதர்களோடு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். அந்த ஒப்பந்த அம்சங்களிலே ஒரு முக்கியமான அம்சம் என்ன? இஸ்லாமிய அந்த பரந்த மனப்பான்மையை பாருங்கள். உங்களுக்கு ஏற்படுகிற துன்பத்தை எங்களுடைய துன்பமாக பார்ப்போம், எங்களுக்கு ஏற்படுகிற துன்பத்தில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும்.